ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங் வீடியோ, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. நமக்கு வீட்டில் கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு பொருள் தான் இது. இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இதை இப்போ பிரித்து பார்த்துடலாம். கட் பண்ணி வெளியே எடுத்து பார்த்துடலாம். உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். கட் பண்ணியாச்சு. சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மினி தையல் மிஷின். பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தையல் மிஷின். இதுதான் நூல். அதுலேயே ஃபஸ்ட்டு அவங்க நூல் எப்படி கோர்க்கணும் அப்படின்றத முதல்ல கோர்த்தே அனுப்பிச்சிருக்காங்க. பாருங்கள், இப்படி தான் நூல் நம்ம கோர்க்கணும். இது சின்னதாக இருக்குது, எப்படி தைக்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம பெரிய மிஷின்லாம் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தையல் தான் இதுலேயும் விழும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவும் தைச்சிரும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயிலும் இதோடையே கொடுத்துருப்பாங்க. இதையும் நம்ம படித்து பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கைக்கு அடக்கமாக இருக்கிற ஒரு தையல் மிஷின் ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரிய தையல் மிஷின் எல்லாம் வாங்கினா இடத்த அடைச்சிக்கும். ஆனால் இது நம்ம கைக்குள்ளேயே கைக்கு அடங்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தையல் மிஷின் தான் இது. பாருங்கள், நூலெல்லாம் எப்படி கோர்க்கணும், நூல் தீர்ந்து போச்சுன்னா பாபினில் எப்படி நம்ம நூல் சுற்றணும், எப்படி தைக்கணும், தையல் நமக்கு சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இதுதான் நூலெல்லாம் அறுந்து போகாதுங்க. நம்ம தைக்க ஆரம்பித்தா கண்டினியூஸாக தைக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சுற்றினோம் பார்த்திங்களா, நான் இப்போ சுற்றினதான் தையல் அட்ஜஸ்ட் பண்ணுறது, பெரிய தையல் சின்ன தையல் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ கையை மேலே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக தைக்க ஆரம்பிக்கும். நம்ம பெரிய தையல் மிஷின் இருக்கிற ஊசி மாதிரி தான் இருக்கும். கீழே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதையும் நம்ம எடுத்துட்டு நம்ம தைக்க வேண்டிய துணியை அது அடியில் வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணணும். இது பாபினில் நூல் தீர்ந்து போச்சுன்னா திருப்பி நம்ம இதையை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஊசி கோர்க்கிறதுக்கும் தேவையான அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு நைட்டி தாங்க எடுத்திருக்கேன். இது எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதை மேலே தூக்கிட்டு நைட்டியை உள்ளே சொருகிடணும். இப்போ நம்ம எந்த இடத்துல தையல் போடணுமோ அந்த இடத்துல வச்சு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நகர்ந்துகிட்டே வரும். உங்களுக்கு தையலும் சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் ஒன் டைம் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், தையல் எப்படி விழுந்திருக்கு பாருங்கள், அழகா. இந்த தையல் சின்னதாக வேணும் இல்லை பெருசாக வேணும்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வீட்டிலேயே நிறைய டைம் தைக்கிறதுக்கு நம்ம டெய்லர்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இது மாதிரி நம்ம ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வீட்லேயே நம்ம தைச்சிக்கலாம். எப்போவுமே நம்ம ஊசி நூல் வச்சு தான் தைப்போம். அது மாதிரி இல்லாமல் இது யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வேலை முடியும், சீக்கிரமாக தைச்சிடலாம். இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு பொருள் தான் இது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சின்னது அழகாக இருக்குது பாருங்கள். இது உடஞ்சி போகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் இது செஞ்சுருக்காங்க. விலையும் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.